மித்ரா டிவி நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு ஐயா. சிறப்புங்கய்யா. ஐயா இன்னைக்கு என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மாதத்துல 12 மாதங்கள் இருக்கு. இந்த 12 மாதங்களில் பிறந்தவர்கள் குணாதிசயங்களை பத்தி பார்க்க போறோம். சூப்பர். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதத்துல வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கணிச்சிடுறோம். அப்படி பண்ணும்போது சித்திரை மாதத்துல பிறந்தவங்க குணாதிசயம் இப்போ இங்கேயா இருக்கும். கண்டிப்பா அருமையான கான்செப்ட். நல்லபடியா சொல்லலாம். நம்ம மித்ரா டிவி அன்பர்களுக்கு அது மிகப்பெரிய பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதமும் ஐயா ஒரு தனிச்சிறப்புகளை கொண்ட மாதமாக இருக்கிறது. சித்திரையிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். சித்திரை மாதம்னா சித்ரா பௌர்ணமி, சித்திரை. வைகாசினா வைகாசி விசாகம், ஆனி மாசம்னா ஆனி திருமஞ்சனம், ஆடி மாதம்னா ஆடிப்பட்டம், ஆவணி மாதம்னா விநாயகர் சதுர்த்தி. பாருங்க, ஆவணி அவிட்டம். ஒவ்வொரு மாதத்திற்கும் விசேஷம் உண்டு, ஒரு பலன் உண்டு. சூரியன் எங்க நிற்கிறாரோ அதான் தமிழ் மாதமா கருதப்படுது. சூரியன் 12 இடத்துல நிற்பார். அப்ப மேசத்தில் நின்னார்னா சித்திரை மாசம். சூரியனுக்கு 30 டிகிரி மொத்தம், ஒரு கட்டத்துக்கு 1 டிகிரி, 30 டிகிரி. அப்போ 30 நாட்கள். இப்படிதான் நம்ம முன்னோர்கள் அதை கணிச்சு வச்சிருக்கிறாங்க. சிலருக்கு 31 இப்படி வரும். 12 கட்டம் சுத்தி வரும்போது அங்கங்க ஒன்னொன்னு ஆட் பண்ணி 365 நாள், 365 நாள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு கான்செப்டுங்க. அப்படி முதலில் சித்திரை என்பது மேச ராசியிலே சூரியன் உச்சமடைகின்ற மாதமாக கருதப்படுகிறது. அப்புறம் இந்த சித்திரை மாசத்துல தான் உச்சம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சூரியனுக்கு பக்கத்துல பூமி போகும். அதான் வெயில் ஜாஸ்தியா இருக்கு. சூரியனை விட்டு பூமி நகர்ந்துச்சுன்னா குளிர்காலம், சூரியன் நீசம். பாருங்க, உச்சம் நீசத்துக்கு இதுக்கு விளக்கம் இதுதான். அப்ப சூரியன் உச்சமா இருக்கிற மாசம் சித்திரை மாசம். சித்திரை மாசங்கள்ல பாருங்க, மதுரையில சித்திரை திருவிழா நடக்கும். கொடியேற்றத்தோட பிரமாதமான விழா. அழகர் காத்துல இறங்குவாரு. அப்ப எல்லா இடத்துலையுமே தேர்கள் ஓடும். ஊர்ல தீர்த்த நீராடுவாங்க, மஞ்சள் நீராட்டம் இருக்கும். இந்த வெயில் காலம்ங்கிறனால கிருமிகளால அம்மை பார்த்து தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த வேப்பிலையெல்லாம் ஊர் எல்லையில கட்டி விட்டு மஞ்சள் நீரெல்லாம் ஊற்றி, ஆன்டிபயோட்டிக் அது, மஞ்சள் நீரெல்லாம் ஊற்றி அந்த டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த மாதத்தை வந்து எவ்வளோ அற்புதமாக கூழ் திருவிழாலாம் வைப்பாங்க சில இடத்துல. எங்கள் ஊர்லேயே வந்து கூழெல்லாம் அந்த சித்திரையில் வெயிலில் காய்ச்சி, ஆடி கூழ் ஊற்றுறது வேற, சித்திரையிலேயே சில இடத்துல கூழ் ஊற்றி எல்லாம் பண்ணுவாங்க, அம்மன் திருவிழான்னு சொல்லி. இப்படி எல்லாம் நடக்கும். அப்படி சித்திரை மாதம்ங்கிறது சூரியன் மேசத்தில் உச்சமாகிறது. இது ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அந்த பெண் குழந்தை பிறந்தா தந்தைக்கு யோகம். ஆண் ஜாதகத்தில் சித்திரை மாதத்துல பிறந்தா ஒரு போராட்டம் தந்தைக்கு உண்டுங்கிறது ஒரு கூற்று. அது இயற்கையா நம்ம பார்த்துட்டு தான் வரோம். வழக்கமா சொல்லிட்டே இருக்கேன், சித்திரை மாசம் பையன் பிறக்கக்கூடாது, சூரியன் உச்சமாயிருது, பையன் பிறக்கும் போது அது சிறப்பா இல்லை அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கான்செப்ட். சூரியன் உச்சமாகிற வீட்டுல தான் சனி நீசமாகிறார். சூரியன் உச்சமாகிற வீட்டுல சனி நீசமாகிறார். அப்ப மேச மாசத்துல சித்திரை மாசத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் பலமா இருப்பார். இவங்களுக்கு இயற்கையாகவே குலதெய்வ அருள் உண்டு. குலதெய்வமே எனக்கு தெரியலினாலும் அவங்க ஏதாவது கும்பிட்டு இருப்பாங்கல்ல, அந்த தெய்வ ஆசீர்வாதம் உண்டு. இவங்க கிட்ட ஆளுமை திறன், நிர்வாகத்திறன், தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் நிறைய இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஸ்கில். பரம்பரையில கோயில் கட்டினவங்க, குடும்பத்துல யாராவது நெருங்கிய உறவினர்கள் அரசு பணியில் இருக்கிறவங்க, ஏன் பக்கத்து வீட்டில் கூட யாராவது அரசு பணி செய்கிறவங்க வந்துடுவாங்க. இப்படி இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஈகோ கொஞ்சம் அதிகம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, பர்ஃபெக்ஷன், கோபம், தான் நான்கிற எண்ணம், கர்வம், கௌரவம், இது இயற்கையாக உண்டு. நோ காம்ப்ரமைஸ். இவங்களே எல்லாம் ஒரு ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடங்கி ஒடுங்கி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்ன தவறாக நான் பேசிட்டேன், அப்படி. அப்புறம் யாருக்காவது கெடுதல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பெருசாக எண்ணங்கள் வராது. என்ன மனிதாபிமானம், ஒருத்தருக்கு பணம் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி கரெக்டாக கொடுக்கணுங்கிற எண்ணம்,
கரெக்டா நாணயஸ்தர்கள். எப்படி? நாணயஸ்தர்கள் கரெக்டா இருப்பாங்க. கரெக்டா இருக்கணும். ஆமா, அப்படி கரெக்டா இல்லாம வாழ்ந்துட்டாங்கன்னா இவங்க மனசாட்சி இவங்களை கொன்றும். இவ தப்பா வாழ்ந்துட்டு போல் இருக்கு, இந்த பிறவியில தப்பு பண்ணிட்டு போல் இருக்குன்னு நிறைய வழிபாடுகளை தேடிக்கிட்டு இருப்பாங்க இவங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து இந்த சித்திரை மாசத்துல பிறந்தவங்க பாருங்க, ரொம்ப ஒரு மாதிரியே உருக்கமா ஒரு மாதிரியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்பப்ப தவறா வேகமா முடிவெடுத்து மாட்டிக்குவாங்க. இவங்க அவங்கள சரி பண்ணிக்கிட்டா சேஃப். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனால அது பாதிப்பு இருக்கு. அதை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அமைதி தேட சொல்றோம் சித்திரை மாசத்துல பிறந்தவங்க, நிதானத்தை கடைபிடிக்க சொல்றோம். இது இருந்துட்டாலே சக்சஸ் சார். ஐயா அற்புதமா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா வைகாசியில பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படிங்க இருக்கும்? கண்டிப்பா. வைகாசினா ரிஷப ராசியில சூரியன் இருப்பார். 30 நாட்கள் அங்கதான் இருப்பார். அப்போ வைகாசியில பிறந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் வருமானம் ஒரு 80% பேர்த்துக்கு ஒரு திருப்தி இருந்துகிட்டே இருக்கும். நிரந்தர வருமானத்தை அது கொடுத்துடும். அதே போல சில நேரங்கள்ல குழந்தைகள் விஷயத்துல இவங்களுக்கு கவலை வரும். குழந்தை பிறந்து இறந்தது, அபாசனானது, குழந்தைகளால மனக்கவலை அடைகிறது, ஒரே குழந்தையோட நிப்பாட்டிட்ட சார்னு சொல்றது, இதெல்லாம் வைகாசி மாசத்துல இருக்கும். அது சூரியன் வந்து வாக்குஸ்தானம், காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். இவங்க பேச்சு எப்படி இருக்குன்னா, யாருக்கு பணிஞ்சு போக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா போயிட்டே இரு. நான் வந்து உங்களோட காலில் விழுகணும்னு அவசியம் இல்லை. நான் என் வேலையை பார்க்குறேன், நீ உன் வேலையை பார்க்குற. இப்படித்தான் நான் இருப்பேன். கவனமா இப்படிதான் இருப்பேன். இவங்க அம்மா இருப்பாங்கல்ல, சித்திரை மாசத்துல வைகாசி மாசத்துல பிறந்தவங்க அம்மா, அவங்க நல்ல நிர்வாகி. ஒன்று அரசு பணி, இல்லை ஏதாவது அரசியல், இல்லை குடும்ப நிர்வாகம், பட்டை கிளப்புவாங்க. நேர்மையாக இருப்பாங்க. அவங்களே ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அவங்களால தாங்க முடியாது, மன உளைச்சல் ஆகிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். வைகாசி மாசத்துல பிறந்தவங்க, அந்த வைகாசி மாசத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இறை பலம், குரு அருள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு உணவு பழக்க வழக்கத்தால உடம்பு கெடும். வைகாசி மாசம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்தபோது, போதுமையா நம்ம சாப்பிட்டதெல்லாம் பிரச்சனையாயிரும் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. திருந்திடலாம் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அதெல்லாம் இருக்கும். இவங்க பேச்சில் கவனமா இருக்கணும். ஏன் பேசுறோம், எங்க தப்பா பேசணும், எங்க கரெக்டா பேசணும்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவங்க பேசுறது நியாயமா இருக்கும், நேர்மையா இருக்கும். எமோஷன்ல ஏதாவது மிஸ் ஆகும். ஆமா, மிஸ் ஆயிரும். கவனமா தான் இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தை விட்டுறக்கூடாது. இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது வாக்கே கொடுக்கக்கூடாது, நிறைவேற்ற முடியாம போயிடும். ஆனா கமிட்மெண்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடியலன்னா மனசளவில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேக்சிமம் அரசு பணி, அரசியல், அரசாங்கம், இதுல எல்லாம் இவங்களுக்கு நல்ல லிங்க் ஆகுது. கோயில்களுக்கு நிறைய செய்வாங்க. கோயில்களுக்கு போறது, கோயில்களுக்கு இது பண்றது, கைங்கரியங்கள் பண்றது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வைகாசி மாசத்துல பிறந்தவங்களோட மனைவியும் பாருங்க, நல்ல நிர்வாக திறமையோடு இருப்பாங்க. பண வரவு செலவெல்லாம் பக்காவா இருக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க வருமானம் உயரும். இவங்க லைஃபே மாறிடும். ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தவங்க வருமானத்துல ஒரு உயரத்தை தொடுவாங்க. ஒரு பொருளாதாரத்தை இழந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மீண்டவங்க எல்லாம் வைகாசி மாசம் பிறந்தாங்க. இதெல்லாம் சொன்னீங்கன்னா தப்பவே தப்பாது. அக்யூரேட்டா இருக்கும். அக்யூரேட்டா இருக்கு. நானும் வைகாசி. ஓ அப்படியா, நீங்க வைகாசி. அப்படி அக்யூரேட்டா இருக்கும். அப்ப குழந்தை பிறந்தா அவங்க லைஃப் நல்லா இருக்கும். மேக்சிமம் பேருக்கு ஆண் வாரிசு கிடைக்குது. கண்டிப்பா ஆண் வாரிசு இருக்கு. அந்த ஆண் வாரிசும் பாருங்க, நல்ல துடியா இருக்கும், அறிவா இருக்கும், ஞான பழமா இருக்கும். அவர் நம்ம நினைப்போம், அவங்க ஒன்று பேசி கரெக்ட் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு சக்தி, அவ்வளவு ஆற்றல், இறையாற்றலோட அந்த குழந்தைகள் வந்திருக்கும். இதெல்லாம் வைகாசியில். சிறப்பு அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆணி மாதத்துல பிறந்தவங்க குணாதிசயம் எப்படிங்க இருக்கும்? புதனோட வீட்டுல சூரியன், அறிவுக்காரகனோட வீட்டுல சூரியன். அப்ப இயற்கையாக சூப்பர் நாலேஜ், சுப்பீரியர் நாலேஜ் இவங்க கிட்ட இருக்கும். சூப்பர் நாலேஜ், சுப்பீரியர் நாலேஜ். சுய முயற்சியால் முன்னேறிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணி மாசம் பிறந்தவர்களே. இவங்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் இருக்கும். ஆணி மாசத்துல பிறந்தவங்க. இவங்க தந்தையார் ஊர் மாறி, இடம் மாறி, பூர்வீகம் மாறி வந்தவர்கள். சிலருக்கு இடையில குலதெய்வமே மாறி இருக்கும், குலதெய்வமே குழப்பமா இருக்கும். புதிய குலதெய்வத்தை தேர்ந்தெடுத்து கும்பிட்டுட்டு இருப்பாங்கன்னா ஆணி மாசம். இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆணி மாசத்துல யாரு பிறந்தாலும் சரி, அவங்க தாயார் நல்ல நிர்வாகி. நல்ல நிர்வாகி. தாயாரினுடைய சொத்துக்கள் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கணும், பிறந்ததுக்கு அப்புறம் போயிடணும். தாயார் வழி சொத்துக்கள்
இந்த ஆனி மாசத்துல பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். சொல்லி பாருங்க, சூப்பராக இருக்கும். அவங்க தாயாருக்கு கண் பிரச்சனை இருக்கும், கண்ணுனால டிஸ்டர்ப் இருக்கும், பேச்சுனால பிரச்சனை இருக்கும், அவங்க அப்பா அம்மாவனுடைய ஒற்றுமையில சில குறைபாடுகள் வந்து போகும் அப்பப்ப. இதெல்லாம் ஆனி மாசம் பிறந்தவங்க. அந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை, ஞான குழந்தை, சாஃப்ட் நேச்சர், ஏதோ ஒன்று சாதிக்க துடிக்குது அந்த குழந்தை அப்படின்னா ஆனி மாசம் ரொம்ப டாப்பா இருக்கும். ஒருத்தரை தாங்கி பிடிக்கிற சக்தி ஆனி மாசம் பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஒருத்தரை தாங்கி பிடிக்கிற சக்தி ஆனி மாசத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. அங்க திருவாதிரை இருக்கும், புனர்பூசம் இருக்கும், மிருகசீரிடம் இருக்கும். அப்போ சூரியன் ராகு, சூரியன் செவ்வா, சூரியன் குரு, சிவராஜ யோகம் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப இவங்க பாட்டனாரெல்லாம் சூப்பரா இருந்தவங்க, நேர்மையா இருந்தவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சு மேல வந்தவங்க, ரொம்ப ரொம்ப கீழ்நிலையிலிருந்து உயர்ந்தவங்க அவங்க முன்னோர்கள் எல்லாம். ஆனி மாசம் எப்படி சொல்லுது பாருங்க, புதமா இருக்கீங்க. ஆமா, அப்படித்தான் அந்த குழந்தை அந்த குடும்பம் வாழும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சிறப்பு சிறப்பு. சுய முயற்சியால் முன்னேறியவர்களின் 90% பேரோட ஜாதகத்துல ஆனி மாசம் பிறந்தவங்க இருப்பாங்க. இதெல்லாம் அக்யூரேட்டா இருக்கும். கமெண்ட்ஸ் வரும் பாருங்க, ஒரு வார்த்தை கூட மிக இல்லைன்னு வரும், கண்டிப்பா வரும். இது வந்து நமக்கான ரெகனைஸுங்கிறத விட கடவுள் உணர்த்துறாரு, பேசுறேன், அவ்வளவுதான். குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்க, பேசுறேன், அவ்வளவுதான். ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் குணாதிசயங்கள் பையன் இருக்கும். ஆடி மாதம், கடகத்தில் சூரியன். இவங்களுக்கு பிரம்மாண்டமான வீடு கட்டணும், பிரம்மாண்டமா கார் வாங்கணும், பெரிய அளவுல வாகனம் வாங்கி ஓட்டணும், இதெல்லாம் இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கணவர் டாப்புக்கு வந்துடுவார். எப்படி? டாப், சூப்பர் பொசிஷனுக்கு வந்துடுவார். சொந்தமா வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, வாகனம் வாங்குவாங்க, மாடி வீடு கட்டுவாங்க, சிட்டி சென்ட்ரல் இருப்பாங்க, ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்றோம்ல, அங்க குடியிருக்க வச்சு வேடிக்கை பார்க்கும். இவங்க போய் தனியா ஒரு கிராமத்துல ஒரு லேஅவுட் போடுறாங்க, ஒரே ஒரு வீடு தான் நாங்க தான் கட்டியிருக்கிறோன்னா சுத்தி மடமடன்னு ஒரு வருஷத்துக்குள்ள வீடு ஆயிரும். அந்த சூரியனுக்கு அவ்வளவு பவர். இவங்க பரம்பரையில் கோயில் கட்டியவர்கள், கோயிலுக்கு பூசை செய்தவர்கள், அரசு பணியில் இருந்தவர்கள், அரசு பணிக்கு முயற்சி செய்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஜட்ஜு நீதிபதிகளுடைய நட்பு, வழக்கறிஞர்களுடைய நட்பு, மருத்துவர்களுடைய நட்பு நிறைய இருக்கும். ஆன்மீகத்தில் திளைத்தவர்கள், ஆன்மீகத்தில் திளைத்தவர்கள். இவர்கள் தந்தையார் இடம் மாறி ஊர் மாறி வந்தவர், 2 இடம் 3 இடம் மாறி படித்தவர், தந்தையாரும் சரி ஜாதகரும் சரி. தாயார் நல்ல நிர்வாகத்தோடு இருப்பார், தாயார் ரகசியம் காப்பவர். எப்படி ரகசியம்? அவங்க அம்மா வாயிலிருந்து ஒரு வார்த்தை நீங்க வாங்கிட முடியாது, என்ன செய்யறாங்கன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆடி மாசம் பிறந்தா அப்படி இருப்பாங்க. பக்கத்துல உறவுகள் இருந்தா கூட பேசி பழகிறதுக்கு அந்த ஆடி மாசம் பிறந்த அந்த சூரியன் பிரேக் போடுவார். எப்படி பழகிறேன்னு பார்ப்போம். அந்த ஆடி மாசத்துல யாராவது பிறந்திருந்தா அவங்களோட பிறந்தவங்க பெரியம்மா மக, சித்தப்பா மக, மாமன் மகன் யாராவது ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க. அந்த உறவுகள்ல ஒருத்தர் குவாலிட்டியா பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க, பெரிய பதவியில, பேர் சொல்லும் இடத்துல மதிக்கத்தக்க நபர்களாக வாழ்வார்கள். பக்கத்துல கோயில் இருக்கும், அரசு பணியாளர்கள் குடியிருப்பாங்க, அரசியல்வாதிகள் குடியிருப்பாங்க, உள்ளூர் பதவியில இருக்கிறவங்க குடியிருப்பாங்க, கட்சி பதவியில் இருக்கிறவங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. யார் ஆடி மாசம் பிறந்தாலும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காலி நட பென்சிங் போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு இடம் பக்கத்து வீட்டுல இன்னொரு இடம் இருக்கு, அவங்க இதையும் சேர்த்து புழங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொன்னோம்னா ஆச்சரியமா இருக்கும். சும்மா சிம்பிளா தான் பேசியிருக்கிறப்போ. இது வந்து ஆடி மாசம். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க குணாதிசயங்கள் நீங்க இருக்கு. சூரியன் ஆட்சி, சூரியன் ஆட்சி. சித்தர்கள் வழிபாடு ரசிச்சு ருசிச்சு செய்வாங்க. ஆவணி மாசம் மறந்துட்டான். நிர்வாகத்திறமை சூப்பர், நிர்வாகத்திறமை சூப்பர். தந்தையார் குடும்பம் பேர் சொல்லும் குடும்பம். ஆவணியில் விநாயகர் வழிபாடு, மீனாட்சி அம்மன் வழிபாடு, இதெல்லாம் டாப். இவர்கள் பரம்பரையில் மதம் மாறியவர்கள், கலப்பு திருமணம் செய்தவர்கள், ஜாதி மாதிரி கேஸ்ட் மாதிரி திருமணம் பண்ணிட்டேன்னு சொல்றவங்க மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சூரியன் வந்து ஏன் அப்படின்னா, சூரியன் ஆவணியில பிறந்திருந்தா சிம்மத்தில் இருக்கும், நேரம் எங்க பார்க்கும்? கும்பத்தை பார்க்கும். கும்பம் பாதகஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு. அப்ப அந்த ஃபேமிலியில ஒரு பாதகம் இருக்கும். இவங்களுக்கே குழந்தை விஷயத்துல ஒரு கசப்பு இருக்கும். ஆவணி மாசம் பிறந்தவங்க குழந்தைகளால் ஒரு மன வருத்தம் இருக்கும், ஒரு மன அமைதி கிடைக்கும் சில நேரங்கள்ல, அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இவங்க பூர்வீகம் வந்து எங்க பாட்டனார் அங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கிறோம்,
உள்ளேயே கோயில் இருக்கு, உள்ளேயே ஒரு கோயில் வச்சு கும்பிடுறோம், ஒரு பெரிய மரம் இருக்கும், ஒரு பெரிய கிணறு இருக்கும், அந்த மரத்துக்கடியில் தான் சமாதி இருக்கும், சிலர் ஜீவசமாதி மாதிரி நாங்கள் கும்பிடுறோம். இதெல்லாம் ஆவணி மாதம். ஆவணியில் பிறந்துட்டாலே அவங்களுக்கு வந்து சித்தர்கள் ஆசீர்வாதம் இயற்கையாக கிடைக்கும். இவங்க மனைவியும் நல்ல நிர்வாகத் திறமையோடு இருப்பாங்க, படித்தவங்க, மனிதாபிமானம் கொண்டவங்க, உள்ளூர் பதவிகள், ஊர் பதவிகளில், கோயில் காரியங்களில், சங்கம், சமுதாய பொறுப்புகளில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு மேக்சிமம் ஃபெயிலியரே வராது. ஃபெயிலியர் வந்தால் தாங்க முடியாது, எப்படியாவது அப்படி இப்படின்னு பண்ணி அதை சரி பண்ணது தான் பார்ப்பாங்க ஆவணியில் பிறந்தவர்கள். ஆவணிங்கிறது சாதாரண மாதம் இல்லைங்க, விநாயகர் சதுர்த்திங்க. எப்படி? விநாயகர் சதுர்த்தி முதன்மை கடவுளுடைய விசேஷம் நடக்கிற இடம். இவங்களும் எப்போ முதன்மையாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஆவணியில் பிறந்தவர்கள். ஆவணியில் பிறந்துட்டாலே ஒரு குடுப்பினை தான். இவங்க போன பிறவியில் செஞ்ச கர்மாவை இந்த பிறவியில் அனுபவிக்க பிறந்தவங்க ஆவணியில் பிறந்தவங்க. சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி. புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்களை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக. அதுவும் புதனோட வீடு, புதன் உச்சமாகிற வீடு புரட்டாசியில் பிறந்தவங்க. இவங்க முன்னோர்கள் யாராவது, அம்மாவை பற்ற அப்பா அம்மாவோ, அப்பாவை பற்ற அப்பா அம்மாவோ, யாராவது ஒருத்தங்க அவங்க வர்க்கத்தில் அரசியல், அரசாங்கம், நல்ல பதவிகள் இருந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மதிப்புமிக்க நபர்கள்ல எதிரியாக மாறுவாங்க. ஒத்த தலைவலி வரும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறாங்கன்னா இவங்களோட உயரதிகாரிகள் இருக்காங்களா, அவங்களால பிரச்சனை வரும். எங்கே வேலை பார்த்தாலும் இவங்களுக்கு உயரதிகாரிகள் தொல்லை இருக்கும். இவங்களுக்கு கண் பிரச்சனை வரும், இந்த தலை சொட்டையாகிறது, தலைமுடி பூரா உதிர்றது. புரட்டாசி அங்கே வந்து சுக்கிரன் நீசம், சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது. அப்போ இவங்க அம்மாவே நல்ல நிர்வாக திறமையோடு இருப்பாங்க. இவருமே வந்து இவருக்கு இவங்க அம்மாவுக்குமே ஒத்து வராது. ஏன்னா அது 6ஆம் இடமா, சந்திர நட்சத்திரம் அங்கே இருக்கா, சந்திரன் தாயாரா. அப்போ அம்மாவுக்கு இவருக்கு சில நேரங்களில் பகை மூடும், கருத்து வேறுபாடுகள் வரும். சூரிய நட்சத்திரம் இருக்கிறனால அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும், கருத்து வேறுபாடுகளும் வரும். இவங்க அரசு பணிக்கு ட்ரை பண்ணியோ, ஒரு நல்ல வேலையில் இருந்தோ, நல்ல முன்னேற்றத்தில் இருந்தோ இழந்து மீண்டும் மேலே வருவாங்க புரட்டாசியில் பிறந்தவங்க. அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு. ஆனால் புரட்டாசியில் பிறந்தவங்களுக்கு கடவுளுடைய பக்தி, கோயில் காரியங்கள் செய்கிறது, கடவுளுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க வம்சாவளியில் யாராவது ஒருத்தங்களுக்காவது குழந்தை இல்லை, குழந்தை லேட்டு, புத்திர தோஷம், புத்திர சோகம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகள் வந்துடும். அப்படி ஒரு அமைப்பில் வாழ்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மைனஸ். ஏன் நெருங்கிய நண்பருக்கே யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருக்கும், கல்யாணம் லேட்டாக இருக்கும், இப்படியெல்லாம் அது சூழ்ந்து தான் இருக்கும் புரட்டாசியில் பிறந்தா. புரட்டாசிங்கிறது 6ஆம் இடத்தில் சூரியன் காலச்சக்கரத்துக்கு. அப்போ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே ஒரு கடன், நோய், வழக்கு, எதிரி, பகைன்னு இப்படி சூழத்தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, வேறு வழி இல்லை. அற்புதம் சொன்னீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படிலாம் இருக்குங்க? கண்டிப்பாக. ஐப்பசினா சூரியன் நீசமாகிற மாதம். மேக்சிமம் இந்த ஐப்பசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய வெற்றி, பலம் எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அது ஏதாவது குரு பார்க்குறாரு, வேறு ஏதாவது கிரகங்கள் சேருதுன்னா அப்புறம் வேறு கணக்கு. ஆனால் ஐப்பசியில் பிறந்தவங்களுக்கு தந்தையினுடைய பலம் வந்து குறைவு. கருத்து வேறுபாடுகள் வரலாம், இல்லை தந்தைக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லலாம், போராட்டமாக இருக்கலாம். இந்த ஐப்பசியில் யார் பிறந்தாலும் அவங்க மனைவி நல்ல நிர்வாக திறமையோடு இருப்பாங்க, நல்ல படித்தவங்களாக இருப்பாங்க, நல்ல ஆன்மீக சிந்தனையோடு இருப்பாங்க. ஐப்பசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை லேட்டு, குழந்தைகளால் மன வருத்தம், பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை, குலதெய்வத்தினால் ஒரு போராட்டம், இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது. ப்ரமோஷன் கிடைக்கிறக்குள்ள இவங்களுக்கு போதும்னு ஆயிடும். இந்த ஐப்பசியில் பிறந்தவங்களுக்கு சுயதொழில் பண்ணுறாங்கன்னு வைங்க, போராடி கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடி சலிச்சே போயிடும். என்ன வாழ்க்கை சார், நல்ல திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, பணம் கூட இருக்குது, வளர்ச்சி மட்டும் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, ஓடிக்கிட்டே இருக்கிறேன் சார், எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கு சார் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறந்தா, மனைவி வந்தால் ஒரு வளர்ச்சி உண்டு, ஒரு வெற்றி உண்டு அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படிங்க? கார்த்திகை மாதம், கார்த்திகை திருவண்ணாமலை ஜோதி, கார்த்திகை பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அப்போ கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தன்மானம் அதிகம், முன்கோபம் அதிகம், ஒரு உறவை டக்குன்னு வெட்டி விட்டுருவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, ரொம்ப பர்ஃபெக்ஷன். ஒருத்தர் ஃபோன் எடுக்கலைன்னா கூட அடுத்தது கூப்பிட்டு பேச மாட்டாங்க. இவங்ககிட்ட அந்த குணம் அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னடா நம்ம கூப்பிட்றோம் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம பேசுகிறோம் திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இவங்களுக்கு இவங்க அப்பா அம்மா தான் முதல்ல
கசப்பு சந்திக்கிறது, அந்த இணக்கத்தை கொடுக்காது. இப்போ குழந்தை பிறந்து இறக்குறது, குழந்தை அபாசன் ஆகிறது, குழந்தை லேட் ஆகிறது, குழந்தைகளால் மன உளைச்சல் வருது, குழந்தைகளை விட்டு இவங்க பிரிஞ்சிருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். குழந்தைக்கு பிறந்தா இவங்களுக்கு வருமானம் உயரும், பொருளாதார தன்னிறைவாக இருக்கும். குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு உயிர் சொத்து வரும், முன்னோர்களுடைய உயிர் சொத்து வரும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம். கார்த்திகை மாதம் பிறக்கிறதே ஒரு புண்ணியம். ஏன்னா கார்த்திகை மாதத்தில் இல்லாத சிறப்பே இல்லை. கார்த்திகை சோமவாரம்னே கும்பிட்றாங்க சிவன் கோயிலில். சங்காபிஷேகம் அப்படிதான் நடக்குது. 1008 சங்குகள் வச்சு கார்த்திகை மாதத்தில் சங்கு. இவர்களுக்கு சிவனினுடைய பரிபூர்ண கடாட்சம் அருளாசி எப்போ உண்டு. நீங்கள் கார்த்திகை மாதம் பிறந்தீங்கன்னா ஊர் ஊராக போய் கோயில் கோயிலாக சுத்த வேண்டாம். நேர திருவண்ணாமலை நீங்கள் பிறந்த மாதம் கார்த்திகை ஜோதி வரும். அந்த உச்சியில் அந்த அக்னி ஜோதி ரூபம் கார்த்திகையில் மாலை 6 மணிக்கு மேலே சூரியன் மறைந்த பின்பு இங்கே ஒரு சூரியன் உதயமாக அந்த மலை மேலே அந்த பரணி தீபம் பார்த்துட்டு, இந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க போய் கார்த்திகை தீபமும் பார்த்துட்டு, எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கிரிவலம் போயிட்டு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. கார்த்திகையில் கிரிவலம் சென்றால் அங்கே வர்ற பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போனால் 12 மாதங்களுக்கு நீங்கள் கிரிவலம் போல பலன் கிடைக்கும். அவ்வளவு பவர். திருவண்ணாமலையில் நீங்கள் உச்சரித்தாலே இந்த பிறப்பு அறுக்கப்படுகிறது, பிறவி கர்மம் அறுக்கப்படுகிறது. இனி ஒரு பிறவி இல்லைங்கிறான். இனி ஒரு பிறவி இல்லை இல்லை அப்படிங்கிறது ஐதீகம். மலையே ஜோதியாக, மலையே ஜோதியாக அப்படியான ஒரு இடம் திருவண்ணாமலை. அப்ப அந்த இடத்துக்கு போறது கிஃப்ட். கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்க நண்பர்களா இருந்தா, உறவுகளா இருந்தா பிடிச்சி வச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு பெனிஃபிட், உங்க கர்மா அகல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களும் நல்ல குணங்களையும் படைத்தவர்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள். கார்த்திகை மாதம் தான் சபரிமலைக்கு மாலை போடுறது. சொன்ன மாதிரி சபரிமலை மாலை போடுறது கார்த்திகையில தான். பழனி போறாங்க கார்த்திகை ஜோதி அன்னைக்கு, பழனி போறாங்க. நிறைய முருகன் ஆலயத்தில் போய் வழிபடுறாங்க கார்த்திகை மாதம். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. நிறைய விசேஷம், இதெல்லாம் கிஃப்ட். இதெல்லாம் கடவுளுடைய சித்தம். அந்தந்த மாதங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுத்தது. கண்டிப்பா கண்டிப்பா. அற்புதம் ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்கழி. மார்கழி பிறந்தவங்களுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மார்கழியில் பிறந்தவர்கள் முன்னோர்கள் உருவாக்கி வைத்த சொத்து, இல்லை முன்னோர்கள் உருவாக்கி வைத்த பெயர்கள், இந்த ஒரு 3 தலைக்கட்டுக்கு அப்புறம் ஒருத்தர் அனுபவிக்கிறாருன்னா அவங்க மார்கழியில் பிறந்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா சூரியன் குரு வீட்டில் 9வது வீட்டில். இவங்க நேர்மையே உருவானவர்கள், நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்கள், குழந்தைகளுக்காக வாழ்பவர்கள். இப்படி வாழ்வாங்க. இன்னொருட பையன், இன்னொருட பேரன் அப்படிங்கிற அப்படி நான் இன்னார் பையன், நான் இன்னார் பேரன், இல்லை இவருக்கு பிறந்த குழந்தைக்கு எங்க அப்பா இன்னாரு, அப்படி புகழா வாழ வைக்கிற ஒரு மாதம் மார்கழி. மார்கழி என்ன சாதாரண மாசமா? ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு சிறப்பு. மார்கழியில அந்த 30 நாளும் காலையில 4:30 மணிக்கு எப்படி பாடுறாங்க போய் கோயில்கள்ல. உங்களுக்கு ஆண்டாள் பாசுரம் எல்லாம் அந்த மார்கழியில தானே பாடுறாங்க. பாடி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செஞ்சு, சிவனுக்கு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செஞ்சு 4:30 மணிக்கு எந்திரிச்சுக்குவாங்க. பெண்கள்லாம் கோலம் போட்டு மாட்டு சாணத்தில் பூசணிப்பூ வச்சு பிரார்த்தனை பண்ணி கோலம் போட்டு இறையருளை வாங்கி, அந்த காலகட்டம் அந்த அதிகாலையில் நிறைய அந்த சக்தி பூமிக்கு விழுகிறதா ஐதீகம். நல்ல அந்த எனர்ஜி கிடைக்கிறதா ஐதீகம். இந்த கர்மாவை நீக்கும் மாதமாகவே கார்த்திகையும் மார்கழியும் போற்றப்படுகிறது. தேகபலம் தான் பாட்டு ஐயப்பனுக்கு பாடுறோம். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்து. எப்படி பாரு, இருமுடி தாங்கி ஒரு முகமாக 18 படி ஏறி ஐயனை காண வந்து இந்த விரதம் இருந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தின்னு 48 கிலோமீட்டர் அந்த காட்டுக்குள்ள பயணிச்சு அங்க போய் அந்த ஐயப்பனை இந்த செகண்டு அந்த பொன்னவனை அந்த ஐயனை பார்க்கும்போது அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அப்படி நம்ம கண்ணில் இருந்து அறியாம கீழே விழுகும். இந்த பிறவி பயனை அடைஞ்ச மாதிரி ஒரு இது வந்துடும் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக கார்த்திகையும் மார்கழியும் போற்றப்படுகிறது. பாருங்க, ஐயப்ப அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போன மாதிரி இருக்கு. கண்டிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதம் மார்கழி. பெருமாளுடைய ஆசீர்வாதம், சிவனுடைய ஆசீர்வாதம், ஐயனின் ஆசீர்வாதம், ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதம் ஒரு சேர ஒருங்கே இணைந்து நமக்கு தெய்வீக அருள் கிடைக்கக்கூடிய ஆற்றல் மார்கழி.
மார்கழியில் பிறந்தவர்கள் தெய்வ பலம் பொருந்தியவர்களே. ஒரே வரி. சிறப்பு சிறப்பு. மார்கழி மாசம் யாராவது மோட்சம் ஆயிட்டாங்கன்னா வைகுண்ட பிராப்தம். எப்படி? வைகுண்ட பிராப்தம். அப்ப இறக்கிறதுக்கே அப்படி ஒரு சக்தி இருக்கும்போது, பிராப்தம் இருக்கும்போது, மோட்சத்துக்கே வாழ்றதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு மார்கழியில். அதெல்லாம் நம்ம ரசிக்கணும். ஐயா அற்புதமா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா தை மாதத்துல பிறந்தவங்களோட குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. தை மாதம் தமிழர் திருநாளாம். தை திருநாள். தை திருநாள். தை மாசம் பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருந்தா தானே பிறக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பிறக்க முடியாதுல்ல. மகரத்துல சூரியன். தை பிறந்தால் வழி பிறக்கும். மகர சங்கராந்தி. தை மாசம் ஸ்டார்ட் ஆகுது. தை பிறக்குது, வழி பிறந்துரும், வீடு கட்டிடுவோம், விவசாயம் பண்ணிடுவோம், அடுத்தது கல்யாணத்துக்கு பார்த்துருவோம், கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை கிடச்சிரும், இந்த வருஷம் ஒரு பதவிக்கு போயிடுவோம், வெளிநாடு போயிடுவோம். தை பிறந்தா வழி பிறக்கும். அது உண்மையிலும் உண்மை. அப்போ தை மாசத்துல யார் பிறந்தாலும் சரி, அவங்க வீட்டில் அந்த குழந்தை பிறந்த ஒரு உயரம் உண்டு, ஒரு வளர்ச்சி உண்டு. காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். சூரியன் திக்பலம் அடைகிறாரு. எப்படி? சூரியன் திக்பலம். 4ஆம் இடத்தை வேற பாக்குறாரு. தையில ஒரு குழந்தை பிறந்து அந்த குடும்பம் கண்டிப்பா மேன்மைக்கு வரும். எழுதி கொடுத்துடலாம். அவங்க சக்தி எதுவோ அதுக்கு தகுந்த மேன்மை, வளர்ச்சி கண்டிப்பா உண்டு. ஆனா தையில பிறந்தவங்களுக்கு 2 மைனஸ் இருக்கும். அத்தை உறவு கசப்பா இருக்கும். அத்தை உறவு கசப்பு. ஆமா. சொத்துக்கள்ல வில்லங்க இருக்கும். 1 அடி பிரச்சனையெல்லாம் வருது இல்லை, 2 அடி 1 அடி தட பிரச்சனை, இதெல்லாம் சந்திப்பாங்க. பெண்கள் துர்மரணம் அடைஞ்சது தை மாதம் யாராவது பிறந்தா துர்மரணம். ஏன்னா உங்களுக்கு 2ல சூரியன் கேது இருக்கிறதுனால அந்த பேச்சுல தடுமாற்றம். சரி, தையில் யாராவது பிறந்திருந்தா துர்மரணம் அடைந்தவர்கள் உண்டு. துர்மரணம்னா என்னங்க? சூசைடு, கிணத்துல விழுகிறது, சூசைடு, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இல்லாத மரணம் உண்டுன்னு ஒரு கணக்கு. ஆனால் தை மாதம் சிறப்பு மிகுந்த மாதம். பொங்கல் வைக்கிறது, சூரியனை கும்பிடுறது, படையல் போடுறது, ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அற்புத மாதம். தைப்பொங்கல் வரணுமே. எப்போ தமிழர் திருநாள், ஜல்லிக்கட்டு, காளை, எப்படி தை மாசத்துல யார் பிறந்திருந்தாலும் சூரியன் அங்கே இருந்தா யாராவது அவங்க வீட்டில் எப்படியாவது ரிஷபலக்னம், ரிஷபராசி வந்துடும். ஏன்னா காளை அடக்கிற மாசம் எது? ஜல்லிக்கட்டு. காளை என்ன ராசி? ரிஷபம். அப்ப எங்கேயாவது ஒரு பக்கம் ஒருத்தர் எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸுகளாவது வந்துடுவாங்க. ரிஷபராசி ரிஷபலக்னக்காரங்க கூட சுற்றுவாங்க. அதெல்லாம் கனெக்டிவிட்டி, பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற கிஃப்ட். அது சூரியன் 10ஆம் இடம் திக்பலம், செவ்வாய் உச்சம். அப்போ வேலையை விஆர்எஸ் வாங்கினவங்க, அரசு பணியை தூக்கி போட்டு வந்தவங்க, சொத்துக்கள் ஏதாவது அரசாங்கத்தை இந்த கரண்ட்டு மரம் போடுறதுக்கு, வாய்க்கால் போடுறதுக்கு, ரோடு போடுறதுக்குலாம் கொடுக்குற மாதிரி வந்துருச்சுங்கிற மாதிரியான ஒரு சூழல். இந்த ஸ்டோன் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம், இதெல்லாம் அப்படி லேசாக எட்டி பார்க்கும். ஆனால் தை மாதம் பிறந்தவங்களுக்கு அரசியல், அரசாங்க தொடர்பு, அரசு பணி, கோயில் பக்கத்தில் வீடு, வீடே நல்ல பிரம்மாண்டமாக ஒரு அற்புதமான வீடு அமையிறது, நல்ல கௌரவமான வேலையில் இருக்கிறது, ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது, சொன்ன சொல்லு காப்பாற்றுறது, இதெல்லாம் தை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கூடவே பிறந்தவங்க ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாசி மாதம். மாசி மாதத்தில் பிறந்தவங்க குணாதிசயம் சொல்லுங்கப்பா. மாசி மகம். எப்படி பாருங்க, மாசி மாதம் சாதாரண மாதம் இல்லை, கும்ப மாதம். எப்படி? கும்ப மாதம். ராஜராஜ சோழன் உதயமாகிய நட்சத்திரம் இருக்கின்ற ஒரு மாதம் கும்பம். சிம்மம் கருவறை, கும்பம் கோபுரம். அப்ப யாராவது கும்ப மாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா கிஃப்ட், இறையருள், குலதெய்வ ஆசீர்வாதம், குருவருள் நிறைந்தது அற்புதமான மாதம். இவங்களுக்கு நிர்வாகத் திறமை அதிகம். நல்ல விலை உயர்ந்த என்ன, காசு நிறைய வச்சிருக்கிற நண்பர்கள், காஸ்ட்லியான நண்பர்கள், மரியாதைக்குரிய நபர்கள், கௌரவமான நண்பர்கள் இவங்களுக்கு கிடைச்சிருவாங்க. இவங்க சொன்னா ஒரு போன்ல ஒரு வேலையை பண்ணி கொடுக்குற ஆளுக்கு கூட இருப்பாங்க. மாசி மாசத்துல பிறந்தவங்க அற்புதமான சூப்பர் மாசம். ஒவ்வொரு மாசமும் பொக்கிஷம். 12 மாசமுமே தமிழ் மாசம். வேற எந்த மொழியில் இருக்குது? தமிழ் மாதத்தில் பிறந்தவர்கள்னா தமிழ் சிறப்புலகரம், தமிழ்னு உச்சரிச்சு பாருங்களேன். நம்ம ஏதோ ஒரு புதிய பிறவின்னு தோணும் நமக்கு. அப்படியே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லு. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ 2 தடவை உச்சரிச்சிருப்பாங்க. கண்டிப்பா. தமிழ் சிறப்புலகரம். தமிழுக்கு அவ்வளவு சக்தி.
அப்போ அந்த தமிழ் மாதத்தில் யார் பிறந்த அந்த மாசி மாசத்துல யார் பிறந்தாங்களோ அது கிஃப்ட்டுக்கான மாதம், ரொம்ப பிரமாதமான மாதம். இங்க நீங்க கார்த்திகையிலிருந்து எடுத்துட்டீங்கன்னா எல்லா மாதமும் அப்படி சிறப்படைகிற மாதமாவே வர வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப பிரமாதமா இருக்கும். எல்லா மாசமுமே பொக்கிஷன் தான். அது அப்படி கார்த்திகையிலிருந்து அப்படி வரும்போது சூரியன் மறுபடியும் உச்சத்தை நோக்கி பயணிக்கிற மாசம். அப்போ அதுக்கு பவர் ஜாஸ்தி, ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ மாசி மாசம்ங்கிறது சூப்பர் மாசம். மாசி மாசத்தில் பிறந்தவர்களுக்கு வேஷம் போட தெரியாது. அற்புதங்கய்யா. வேஷம் போட தெரியாது. நான் இப்படித்தான் இருப்பேன்ப்பா, கரெக்டா இரு, நல்ல நிர்வாகத்தை நல்ல வேலை செய்யறவங்களை பிடிக்கும். இந்த ஏனோ தானோன்னு ஓபி அடிக்கிற ஆளுகளை கண்டு அந்த மாசி மாசத்துல பிறந்தவங்களுக்கு பிடிக்காது. ஒரு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, நல்லா இருப்பா, இந்த இன்க்ரிமெண்ட் வாங்கிக்கோ, சூப்பரா இரு, நான் பார்த்து உனக்கு கொடுக்குறேன்ல, நல்லா இரு. அப்படி ஒரு நல்ல மாசம். இதுல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் பிறந்துட்டாங்கன்னா எல்லாம் அவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாது. பகையாவே இருந்தாலும் நினைச்சுக்கிட்டே அழுதுட்டு இருப்பாங்க, ஏன் தங்கச்சி என் கூட பேசுறது இல்லை, ஏன் அக்கா என் கூட பேசுறது இல்லை. மாசிக்கு என்று ஒரு சிறப்பு சிறப்புங்கய்யா. அடுத்து இறுதியா பங்குனியில் பிறந்தவர்களுக்கு குணாதிசயங்கள். மீன மாசம் பங்குனி, அங்க சுக்கிரன் உச்சமடைகிறாங்க. பங்குனியில் பிறந்தவங்க சுகவாசிகள். எப்படி சுகவாசிகள்? சூப்பரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தொழில் செஞ்சு நஷ்டம் அடைகிறதெல்லாம் பங்குனியில் பிறந்தவங்க. நிறைய தொழில் நஷ்டம், பேராசைப்பட்டு பிரம்மாண்டமான தொழிலுக்கு போறதெல்லாம் பங்குனியில் பிறந்தவங்க. இவங்க ஒருத்தர் கூட சக்திக்கு கம்மியா செய்ய மாட்டாங்க, சக்திக்கு மீறி செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு டாக்குமெண்ட்டு பத்திரம் தொடர்பான பிரச்சனைகள் ஈஸியாக வரும். படிப்பே பாருங்க, விட்டு படிச்சிருப்பாங்க, இடம் மாறி படிச்சிருப்பாங்க, தாய் தந்தையரை பிரிஞ்சு படிச்சிருப்பாங்க. இப்படி இது வந்து பொது பலன் தான். உடனே எனக்கு இந்த பலன் இல்லையே அப்படின்னு இல்லை. ஒரு 80% பொருந்தும். ஏன்னா ஜென்ரலாக தான் நம்ம பேசுறோம். கண்டிப்பா இது 80% பொருந்தி வந்தா பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பங்குனி மாதம் பிறந்தா ஒரு மிகச்சிறந்த மாதம். எல்லாம் முருக பக்தர்கள் நிறைய இருப்பாங்க பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள். இப்போ நிறைய வந்து இந்த கடலில் நீராடுறது, டூர் போகிறது, கடல் தாண்டி போகிறது, விமான பயணம் போகிறது ரொம்ப பிடிக்கும். இந்த பங்குனியில் பிறந்தவங்க ரொம்ப விசேஷமான பங்குனியில் யாராவது பிறந்தாங்கன்னா அந்த பங்குனியில் பிறந்தவங்களுக்கு அந்த சூரியன் வந்து யாருக்காவது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குன்னு வைங்க, இவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பெண் குழந்தைகளே பிறக்கல, இல்லை ஆண் வாரிசே இல்லைங்கிற ஒரு சின்ன தொந்தரவும் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ட்வின்ஸ் பிறந்தவங்க இருப்பாங்க, இரட்டையர்கள் பிறந்தவங்க இருப்பாங்க. பங்குனி, ஆனி, புரட்டாசி இந்த 3 ராசியில பிறந்திருக்காங்கல்ல, இங்க எங்காவது ட்வின்ஸ் கனெக்ட் ஆகும். நண்பர்கள், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உள்ள உட்காந்துரும். இப்படி பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் மனிதாபிமானம், நிர்வாக திறமை, தர்ம சிந்தனை, இவங்க எதிரிகளை மட்டும் உருவாக்கிக்காம இருக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு ஈக்குவலான எதிரி அல்ல, மீறின எதிரி வந்து உள்ள உட்காந்துரும். கவனமா இருக்கணும். இருந்தா இவங்க லைஃப் சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க. 12 மாதங்களுக்கும் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி விட்டு கண்டிப்பா நல்லபடியா சொல்லியிருக்கிறேன் நானும் நம்புறேன். மித்ரா டிவி நேயர்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கண்டிப்பா கொடுங்க. நன்றி உங்களை எல்லாம் சந்திச்சதுல. அற்புதங்கய்யா, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொளி சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.